லஞ்ச லாவணியம் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படிங்கிறவங்களுக்கு முதல் ஊழலே வந்து ஆர்டிஎஸ் தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நிலைமையில ஆட்சி ஏற்ற பிறகு எங்களுடைய சங்கத்தில் தகவல் நாங்கள் எல்லா ஆபரேட்டரும் போனாலும் இது வரைக்கும் உண்டாத அளவுக்கு யாரும் வந்து நானும் இதே பேட்டி கொடுத்துருக்கேன். போன ஆட்சி காலத்தில் பெர்மிட் வாங்கினா 5 லட்சம் ரூபா இருந்தால் தான் வாங்க முடியும்னு. இப்போ வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. அதிகாரியே கொடுக்குறாங்க. முதல் அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும். இப்போ அதிகாரியே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து ஆபரேட்டர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. பொதுமக்களுக்கும் நாங்கள் சேவை செய்யறதுக்கு அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து அரசு கட்டணத்திலே நாங்கள் வந்து இயக்கிறதுக்கு நாங்கள் முடிவு செஞ்சதுமே இந்த லஞ்சம் இல்லாமல் வண்டி எஃப்சிக்கு போனாலும் சரி எதுக்கு போனாலும் சரி எல்லாம் எதுக்கு இருந்தாலும் காசு இருந்துச்சு. இப்போ எல்லா வேலைகளும் ஃப்ரீயாக நடக்குது. அதன் காரணமாக நாங்கள் வந்து 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைக்குங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் 500 பேருந்தை வந்து அரசு கட்டத்தில் இயக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அரசு அதற்கு உத்தரவு கொடுத்தா நாங்கள் தயாராக இருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அதிகாரிகளை வந்து டிசியை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து தவறான வலைய வந்து இடத்தரகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப வேலை நடக்க மாட்டேங்குது. அவங்க வந்து மறுபடியும் பணம் கொடுக்க முயற்சி பண்றாங்க. அப்படி வராத பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் மேல வந்து பொய்யான தகவலை சொல்லி யூடியூப் மூலம் பரப்பி விட்டு அவங்களை வந்து ஒரு 40 நாள்லயே இப்ப ஒரு கமிஷனர் எடுத்துட்டாங்க. அவரெல்லாம் எந்த வித காசு வாங்கல. எங்களுக்கு நிறைய பேர் நாங்களாம் போயிடும். வேலை எல்லாம் கரெக்டா நடந்துச்சு. அது ஏன் மாத்தினாங்கன்னு தெரியல. ஆனா யூடியூப்ல கேட்டா அவரு இதுவா பணம் வாங்கினாரு அப்படின்றாங்க. இது வரைக்கும் எங்க சங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் நாங்க அங்க போய் எங்க ஆளுங்க வாங்கியிருக்காங்க. யாருக்கிட்டும் எந்த கட்டணமும் அவங்க வாங்கல. அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்துடைய நிறுவன தலைவர் ஜெயம் பாண்டியன், தலைவர் இளங்கோவன்.